الحمد لله الذي خلق السماء بقدرته ودحى الأرض بمشيئته وخلق الخلائق بإرادته واستوى على العرش كما يليق بجلاله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العلي العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه، كما قال عليه الصلاة والسلام. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயனான அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பின்னால், சாந்தி மதம் ஏந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்திய தூதர் சர்தாரே தோ ஆலம் உயிரான உயிரிலும் மேலான கண்மணியான் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், தீன் பிற்காலத்திலே வாடி மலராக இருக்கக்கூடாது, நிரந்தரமான மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உயிர் தியாகங்கள், இரத்த தியாகங்கள் செய்த அத்துணை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரக்காலத்தோடு அன்பிக்காவுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, மூத்தவர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை நம் வாழ்விலே எடுத்து நடக்கும்படியாக நமக்கு குர்ஆன் ஹதீஸின் மூலம் வழிகாட்டி இருக்கிறானோ அவைகளை நம்மால் முடிந்த அளவு எடுத்து நடக்கும்படியாகவும், எவைகளை விட்டும் ஒதுங்கி எச்சரிக்கையாக வாழும்படியாக அல்லாஹ் நம்மை எச்சரித்திருக்கிறானோ அனைத்து பாவங்களிலிருந்தும் தவிர்த்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்ட வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு சிறந்த படைப்பாக மனிதர்களாக எங்களை படைத்துவிட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற படைப்பினங்களுக்கு முன்னால எங்களை எதை வச்சு கண்ணியப்படுத்துகிறான்? நாம் எல்லாம் அழகானவர்கள், சந்தேகம் இல்லை. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான்: லகத் ஃபலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளில் ஆக அழகான படைப்பு மனிதர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சரி, நாம் மற்ற படைப்புகளுக்கு முன்னால் அழகால் தான் மேம்பட்டோமா என்றால் இல்லை. அல்லது வீரத்தாலேயா அல்லது தொழில்நுட்பத்தாலேயா என்றால் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கண்ணியப்படுத்தி எதனால் என்றால், உலமாக்கள் சுருக்கமாக சொல்கிறார்கள், மனித இனம் கண்ணியப்படுத்துவதற்கான காரணம் இந்த மனித இனம் புதிதாக கற்றுக்கொள்ளும் திறமை கொண்டவர்கள். எங்களிடத்தில் இருக்கிற வித்தியாசமான குணம் என்னன்னா, எதெல்லாம் புதுசா படிக்கிறோம். 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்த வீடு இல்லை இப்ப இருக்கிற வீடு. 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்த கல்வி முறை அல்ல இப்ப இருக்கிற கல்வி முறை. 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்த வாகனம் இல்லை இப்ப இருக்கிற வாகனம். 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்த மஸ்ஜித் இல்ல இப்போ உள்ள மஸ்ஜித். ஆனா கொஞ்சம் யோசிங்க, 1000 இல்ல, அதற்கு முன்னால் இருந்த அதே செலதி வலை தான் இன்றும் இருக்கிறது. மாறியது உண்டா? தூக்கணாம் குருவி எப்படி கூடு கட்டியதோ அப்படிதான் இன்றும் கூடு கட்டுகிறது. அது படைக்கப்பட்டது முதல் இன்று வரை, ஏன் கியாமத் வரைக்கும் அது அப்படிதான் கட்டும். காக்கைக்கு கூடு கட்ட தெரியாது. அந்த காக்கை அந்த கூடு கட்டும் முறையை, அந்த காக்கையுடைய அந்த கூடு கட்டும் முறை இன்று வரைக்கும் அதே முறையில் கட்டுகிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஆனா மனிதனுடைய திறமை என்னன்னா, அவன் புதுசாக படிக்கிறான், படிச்சதை மக்களுக்கு படித்து கொடுக்கிறான். இந்த 2 திறமையும் மனிதனிடம் இருக்கிறது. கண்ணியமான அன்பான சகோதரர்களே, குர்ஆனுடைய ஆயத்துகளை நாங்க பார்த்தா, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைக்கிற நேரம் மலாயிகாமாரோட மஷூரா செய்கிறான். நான் இந்த மனிதர்களை படைக்க போறேன். மலாயிகாமார்கள் சொன்னாங்க,
யா அல்லாஹ் இரத்தம் ஓட்டக்கூடிய இந்த பூமியில் அநியாயம் செய்யக்கூடிய மக்களையா நீ படைக்க போகிறாய்? அல்லாஹ் தஆலா படைச்சிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் நிறைய பொருள்களை வைத்து அதனுடைய பெயர்களை அல்லாஹ் படித்து கொடுத்தான். இதனுடைய பெயர் என்ன, இதனுடைய பெயர் என்ன, இதெல்லாம் படிச்சு கொடுத்துட்டு மலாயிக்கமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அம்பிகுஹும் பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் சாலிஹீன். இந்த மனிதர்களை விட நீங்கள் தான் மேம்பட்டவர்கள் என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் இந்த பொருள்களின் பெயர்களை சொல்லுங்களேன். அந்த மலாயிகா சொன்னாங்களாம், காலு சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், நீ படித்து தந்தவைகளை தவிர வேறு எந்த அறிவும் எமக்கு கிடையாது என்று சொன்ன நேரம் அல்லாஹ் தஆலா திரும்ப அதே கேள்வி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பெயரெல்லாம் சொல்லுங்களேன். சுப்ஹானல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்கிருந்த எல்லா பெயர்களையும் அழகாக சொல்லி கொடுக்கிறார்கள். தஃசீருடைய உலமாக்கள் சொல்வார்கள், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலாயிக்காமார்களின் முன்னிலையில் அல்லாஹ் கண்ணியப்படுத்த பயன்படுத்தி எது தெரியுமா? அவருடைய கல்வியை அல்லாஹ் அங்க மேம்படுத்தி காட்டுகிறார். கனிமான சகோதரர்களே, 6000 ஆயத்துகள் இறக்கப்பட்ட குர்ஆன்ல முதலாவதாக இறக்கப்பட்ட வசனங்கள் என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. சுப்ஹான். 5 வசனங்கள். இந்த 5 வசனத்துடைய அடிப்படை என்ன? அல்லாஹ் கல்வியை போதிக்கிறார். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ خلق. நபியை நீங்கள் படிப்பீராக, வாசிப்பீராக. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வாசிக்கவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. தஃசீருடைய உலமாக்கள் நிறைய விளக்கம் சொன்னாலும் ஒன்று என்ன தெரியுமா சொல்வார்கள்? அந்த முகாத்தப் அது இறக்கப்பட்டது நபியவர்களுக்கு இருந்தாலும் அது இறக்கப்பட்டதின் சட்டம் முழு உம்மத்தையும் சாரும். அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து சொல்கிறான், மனிதர்களே படிங்க, வாசிங்க, அல்லாஹ்வை விளங்குங்க. கனிமான சகோதரர்களே, நான் உதாரணத்துக்கு சொல்லி வருகிறேன். குர்ஆனை ஹதீஸை விளங்கும் தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. குர்ஆன்ல நிறைய சத்தியம் செய்யப்பட்டிருக்கிறது. வஷ்ஷம்ஸி வதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, வல்லை இரவி மீது சத்தியமாக, நட்சத்திரங்கள் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக என்றெல்லாம் சத்தியம் செஞ்ச அல்லாஹ் குர்ஆன்ல முதல்ல எதை வைத்து சத்தியத்தை ஆரம்பிக்கிறார்? தஃசீர் உலமாக்கள் எழுதும்போது சொல்வார்கள், குர்ஆனுடைய ஆயத்துகளில் முதலாவதாக சத்தியம் செய்து இறக்கப்பட்ட சூரா என்ன தெரியுமா? சூரத்துல் கலம். நூன் வல் கலமி வமா யஸ்தூன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றார், நூன் அதன் அறிவு அல்லாஹ்வை சாரும். வல் கலமி வமா யஸ்தூன், பேனையின் மீது சத்தியமாக, அது எழுதக்கூடிய விடயங்களின் மீது சத்தியமாக. சுப்ஹானல்லாஹ். கனிமான அன்பான மேலான சகோதரர்களே, அதனால குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில நாங்க பார்க்கிற நேரம் அல்லாஹ் முஸ்லிம்களை நான் சொல்லவில்லை, மனித இனத்தை அல்லாஹ் சங்கியாக்குறான். எதை வைத்து தெரியுமா? மற்ற படைப்புகளுக்கு முன்னால் நாம் கற்றுக்கொள்கிறோம், கற்றுக் கொடுக்கிறோம். கனிமான அன்பான சகோதரர்களே, அந்த கற்றுக்கொள்ளும் அறிவுகளில் சிறந்த அறிவு எது? விஞ்ஞானம் கற்றுக்கொள்ளலாம், மாஷா அல்லாஹ், எந்த தடையும் இல்லை. மார்க்கத்துக்கு தடையாக எதிராக வராமல் இருக்கும் வரை அது எல்லாம் தடையானது இல்லை. கணக்கு படிக்கிறோம், பிரச்சனை இல்லை. எந்த கல்வியை நாம் எந்த துறையை படித்தாலும் இஸ்லாம் அதை வரவேற்கிறது. ஆனால் நாம் கற்கும் கல்விகளில் ஆக சிறந்த கல்வி எது என்று வந்தால், கண்ணியமான அன்பான சகோதரர்களே, உலகம் எது வேண்டுமானாலும் பேசலாம், உலகம் எந்த கருத்தையும் சொல்லலாம். நானும் நீங்களும் முஸ்லீம், நானும் நீங்களும் கலிமா சொல்லி இருக்கிறோம், நானும் நீங்களும் அல்லாஹ்வின் ரசூலை ஏற்றிருக்கிறோம், குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தையும் நம்புகிறோம். எங்களுடைய ஈமான் என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸை தாண்டிய அறிவு உலகத்திலே சிறந்த அறிவு எதுவும் கிடையாது. இனிமான சகோதரர்களே, இல்லவே இல்லை. ஏன் சிறப்பான அறிவு குர்ஆன்? இந்த 6666 ஆயத்துகளுக்கும் சொந்தக்காரன் யாரு? அல்லாஹ். அது குல் அஊது பிரப்பின் நாஸாக இருக்கலாம், அது சூரத்துல் ஃபாத்திஹாவாக இருக்கலாம், அது சூரத்துல் பக்கராவாக இருக்கலாம், அந்த சூரத்துல் பக்கராவிலே வரக்கூடிய நுக்தாக்களாக இருக்கலாம். கனிமான அன்பான சகோதரர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட அதே குர்ஆன் 1400 வருடங்களையும் தாண்டி எந்த நுக்தால கூட பிளவர இல்லை.
வரலாற்று உலமாக்கள் எழுதுவாங்க, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம். இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் தெரியும், நிறைய அநியாயம் செய்த ஒரு அரசன். நிறைய சஹாபாக்களை கொண்டு குவிச்சான், நிறைய மனிதர்களை இல்லாமல் ஆக்கினான், நிறைய ஆலிம்களை அநியாயம் செய்தான். இப்படி அநியாயம் செய்த ஒரு அரசனுடைய காலத்துல ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய சரித்திரம் தெரியும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரயாணம் போறாங்க. போன இடத்துல விருந்தோம்பல் கேட்கிறாங்க, அவங்க மறுக்கிறாங்க. இந்த சரித்திரம் நீளமானது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஅபௌ அய்யுதைஃபூஹுமா. வரலாறு இன்னும் பேசுகிறது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவரோட போனவர்களுக்கும் விருந்தோம்பல் செய்ய மறுத்து விட்டார்கள். ஃபஅபௌ அய்யுதைஃபூஹுமா. கனிமான சகோதரர்களே, பா எனக்கு தெரியும், அலிஃப்க்கு பின்னால வர எழுத்து பா. அந்த பாயின் அடையாளம் என்ன? கீழால ஒரு நுக்தா வரும். சரி, பாவை தாவா மாத்த நாங்க என்ன செய்யணும்? ஒரு பா இருக்குது, அந்த பா என்ற எழுத்தை தாவா மாத்தணுமா? கீழுள்ள நுக்தாவை மேல போட்டு இன்னொரு புள்ளியை வச்சா அது தாவா மாறிடும். சரி, அந்த குர்ஆன்ல வந்து ஃபஅபௌ என்ற இடத்துக்கு பகரமாக தாவை வைத்து ஃபஅதௌ அய்யுதைஃபூஹுமா என்று வந்துவிட்டால் அதன் தர்ஜுமா எப்படி தெரியுமா வரும்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரோடு வந்தவர்களை விருந்தோம்பல் செய்ய இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வந்தாங்க என்ற அர்த்தம் வரும். அந்த மக்கள் எல்லாம் பார்த்தாங்களாம், இது நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு சந்தர்ப்பம், எங்களால குளிர் காயலும், இந்த பிரச்சனையில எங்களால குளிர் காயலும், என்ன செய்யலாம்? போனாலும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் இடத்துல சொன்னாங்களாம், நீங்க நிறைய உலமாக்களை கொல்றீங்க, நிறைய சஹாபாக்களை கொன்னுட்டீங்க, நீங்க ஒன்றும் செய்ய வேணாம், நீங்க கேட்கிற சன்மானத்தை நாங்க தாரோம். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இந்த நுக்தாவை மாத்தி 2 நுக்தாவாக மாத்துங்க. சுப்ஹானல்லாஹ். கனிமான அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், குர்ஆனை இறக்கியவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ் சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இந்த 6660 ஆயத்துகளை இறக்கியவன் நான், கியாமத் வரைக்கும் பாதுகாக்கிற பொறுப்பு ஏண்ட. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு குர்ஆனை இல்லாமல் ஆக்கலாம், அநியாயக்காரர்கள் ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆனை இல்லாமல் ஆக்கலாம். இலட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஹாஃபிஸ்கள் உள்ளத்திலே சுமந்தார்கள், சுமக்கிறார்கள், கியாமத் வரைக்கும் சுமப்பார்கள். குர்ஆனை இல்லாமல் ஆக்கலாம், குர்ஆன்ல பிள்ளைகளை மாற்றலாம். ஆனா கண்ணியமான சகோதரர்களே, பாருங்க, 10 வயசு, இந்த 11 வயசு, அல்ஹம்துலில்லாஹ் எங்க ஊர்ல ஒரு மதரசா இருக்குது. பாருங்க, சின்ன பிள்ளைகள் காலத்தை ஒதுக்கி உம்மா வாப்பாவோட விளையாடுற வயசு. கடைக்கு போறேன்னா அதற்கு கேட்டு போகணும், முன்னால ஒரு தொகை வாங்குறேன்னா அனுமதி கேட்க வேணும். வந்த உம்மாவோட பேசுறேன்னாலும் அதுல உம்மாவோட போய் பேசிட்டு வரவா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரும் தியாகம் செய்யும் உள்ளங்களை கொண்டு இந்த குர்ஆனை பாதுகாக்கிறான்னு பாருங்களா. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாங்களே பாதுகாப்போம். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் மறுத்து விட்டார். அதனால இந்த குர்ஆனுடைய விசேஷம் என்ன தெரியுமா? எந்த மாற்றமும் இல்லை. சமீபத்துல ஒரு ஆர்டிக்கலை நான் படிச்சேன். ஒரு அறிவாளி, நல்ல ஒரு படிச்ச மனுஷன், மேற்கத்திய நாட்டை சேர்ந்த ஒருவர், இவர் எல்லா மதங்களையும் ஆய்வு செய்கிறார். எல்லா மதங்களையும் ஆய்வு செய்கிற நேரம் கிறிஸ்துவத்தை ஆய்வு செய்கிறார், பௌத்தத்தை ஆய்வு செய்கிறார், எல்லா மதங்களையும் ஆய்வு செய்து இந்த குர்ஆனுக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது, இந்த குர்ஆனையும் போய் பார்ப்போம் என்று குர்ஆன்ல ஒரு டிரான்ஸ்லேட் எடுத்தாரு. எடுத்து ஆரம்ப சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்ப 2 பக்கங்கள் இருக்கிறது, அந்த பக்கத்தை மடிச்சாரு, குர்ஆனை மூடினாரு. போனார் ஒரு ஆளிடத்துல, சொன்னாராம், நான் கலிமா சொல்றேன். இவர் சொன்னாராம், என்ன ஆச்சரியம், முழு உலகத்துடைய எல்லா மதங்களையும் மிகவும் ஆழமாக ஆராய்ச்சி செஞ்ச மனிதர் குர்ஆனை பிரிச்சிங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வாரீங்களா? கேட்டாராம், என்ன காரணம்? அந்த மனிதர் சொன்னாரு, நான் எல்லா வேதங்களையும் எத்தனையோ புத்தகங்களை படித்திருக்கிறேன், எல்லா புத்தகங்களிலும் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கும், இதில் ஏதாவது தவறு இருந்தால் முறைப்பாடு செய்யவும். நாங்க பார்த்திருக்கோம் புக்குகள், கடைசியில் எழுதியிருப்பாங்க, அதுல பிரிண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் அல்லது எழுத்தில் ஏதாவது பிரச்சனைகள். ஆனால் இந்த குர்ஆனுடைய முதல் பக்கம் என்ன தெரியுமா? சூரத்துல் பக்கராவை எடுத்து பாருங்க, குர்ஆனை விளங்குங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த தௌஃபீக்கை செய்தருள்வானாக. கனிமான சோர்களே, குர்ஆன் என்பது உயர்வான ஒரு இடத்துல நாங்க வச்சுட்டு வருஷத்துக்கு ஒருக்கா கத்முல் குர்ஆனுக்காக வேண்டி
தூசி தட்டி எடுக்கிற புத்தகம் அல்ல அது புத்தகம். ஒவ்வொரு நாளும் ஓதப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளுடைய கருத்துகள் விளங்கப்பட வேண்டும். இப்ப அந்த மனிதர் சொன்னாரு, சூரத்துல் பக்ரால நான் ஆரம்பிச்சேன், அது எப்படி வருது? அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. சுப்ஹானல்லாஹ். ஆரம்ப வசனம் என்ன? அலிஃப் லாம் மீம். அதன் அறிவு அல்லாஹ்வை சாரும். ذَلِكَ الْكِتَابُ, உங்களுக்கு பின்னால வரக்கூடிய இந்த கிதாப் இருக்குது, லா ரைப ஃபீஹி. லா ரைப ஃபீஹி என்றால் அதுல எந்த சந்தேகமும் இல்ல. உலமாக்கள் இருக்கிறாங்க, கேளுங்க. ரெண்டு விதமான நஃபி இருக்கு. ஒன்று இல்லை என்று சொல்லலாம், ஆனால் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இன்னொன்று அரபி இலக்கணம் இருக்கிறது, அது இல்லை என்று சொன்னால் அது இருப்பதற்கு எந்த சாத்திய கூறுகளும் கிடையாது. அல்லாஹ் தஆலா இங்க லா ரைபுன் ஃபீ, இதுல சந்தேகம் இல்ல, இருக்கலாம் என்ற வாசகத்தை பாவிக்காம லா ரைப ஃபீ, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. குர்ஆன்ல எழுத்துல சந்தேகம் இல்ல, அதனுடைய லுகா இலக்கண இலக்கியத்துல சந்தேகம் இல்ல, அதனுடைய கருத்துக்கள்ல கியாமத் வரைக்கும் விஞ்ஞானம் எந்த துறையை தொட்டாலும் குர்ஆனுக்கு அது முரண்படுமா? இல்ல. குர்ஆன் வெற்றி காணுமே தவிர விஞ்ஞானம் வெற்றி காணாது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த மனிதர் சொன்னாராம், முதல் வாசகத்திலே முதல் பக்கத்திலே இவ்வளவு தைரியமாக எழுதப்பட்டிருந்தால் இது இறைவனுடைய வசனத்தை தவிர வேற எந்த வசனமும் இல்லை, நான் இஸ்லாத்தை தழுவுகிறேன். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அவ்வளோ பெரும் குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள் தான் நாங்க நினைச்சிக்கிறோம் இந்த குர்ஆனுக்கு யாரு சொந்தக்காரவங்க? அது அந்த ஹாஃபிஸ் மாருக்கு சொந்தம், அந்த மதரசா இருக்கிற உலமாக்களுக்கு சொந்தம், அது மஸ்ஜிதுடைய இமாமுக்கு சொந்தம். நாங்க சில மனிதர்களை குறிப்பாக வச்சிருக்கிறோம். ஒரு 40 நாளைக்கு ஒருக்கா ஒரு கடை ஓப்பனுக்கு யாரையாவது கூப்பிடுவோமே, அது அவங்களுக்கு சொந்தம். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, இல்ல, எங்கள் எல்லாத்துக்கும் சொந்தம் தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் எனக்கும் சொந்தம், உங்களுக்கும் சொந்தம், கியாமத்தினால் வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் சொந்தமானது. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், கியாமத் வரைக்கும் இதை பாதுகாப்போம். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, அதனால கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய அறிவுகளின் ஆக சிறந்த அறிவு என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு தான். தஃசீருடைய உலமாக்கள் சொல்லுவாங்க, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்களே குர்ஆனை இறக்குறோம், நாங்களே பாதுகாப்போம் என்றால் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன தெரியுமா? குர்ஆனை அல்லாஹ் பாதுகாப்பது உறுதி. ஆனால் அந்த குர்ஆனை பாதுகாக்க யாரெல்லாம் முயற்சி செய்கிறாங்களோ அவர்களை பாதுகாப்பதும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, ஆரம்பத்தில் ஒரு காலம் எங்களுக்கு எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். சிறு பிராயத்தில் குர்ஆன் மதரசாவுக்கு போய் படிச்ச பாடங்கள் தான் இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா எங்க படிச்சோம்? அல்ஹம்துலில்லாஹ், தாவத்துடைய வேலைக்கு பின்னால நிறைய மாற்றங்கள். ஆனால் ஆரம்பத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா படிச்சது குர்ஆன் மதரசால, அத்தஹியாத்த படிச்சது குர்ஆன் மதரசால, தொழுகையில தக்பீர் கட்டும் முறையை படிச்சது குர்ஆன் மதரசால, அத்தஹியாத்துல சுப்ஹானல்லாஹ் ஹஜ்ரத் ஞாபகம் இருக்கு எங்களுக்கு இன்னும். அவர் பரம் எடுத்துக்கொண்டு அந்த அத்தஹியாத்துல சஃப்ல நின்று அந்த விரல்கள் எல்லாம் நேரா இருக்குதா, சஃப்க்கு நேரா இருக்குதா என்று சீர்படுத்தப்பட்ட காலம் குர்ஆனுடைய மதரசாக்கள். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு காலம் எங்க போகுதுன்னு பாருங்க. யாரும் குறையா நினைக்கவானா, நம்ம துனியாவுடைய கல்விக்கு கட்டாயம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் அந்த வேகத்துல ஏந்த புள்ள குர்ஆன் மதரசா போறாரா? ஏந்த புள்ள நேசடி போறாரு. 3 வயசுல பாடசாலைக்கு போறனா தடை இல்ல. ஆனா ஏந்த புள்ள இப்ப 10 வயசாகிட்டு ஏந்த புள்ளைக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியுமா? ஏந்த புள்ளைக்கு அத்தஹியாத் ஓத தெரியுமா? ஏந்த புள்ள தக்பீர் கட்டுறாரு, தக்பீர் கட்டி அல்லாஹு அக்பர் என்ற அலிஃப் வந்து அக்பர் என்ற ரா முடிவதற்கு முன்னால் ஏந்த தொழுகையுடைய முழு நியத்தையும் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சட்டம் அந்த பிள்ளைக்கு தெரியுமா? புள்ள தொழுகை வாராரு, இமாமா அத்தஹியாத்துல இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் இந்த புள்ள என்ன செய்ய வேண்டும் அந்த அறிவு புள்ளைக்கு தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கும் நேரம் இல்ல. காலையில போனா ராவு 10 மணிக்கு வாரோம். ஆனா இந்த மனைவிக்கும் நாங்க படிச்சு கொடுத்தோம். குர்ஆன் மதரசா போகலாட்டி பரவாயில்ல, அது நேரம் வீணானது, நீங்க நேரத்துக்கு பாடசாலை அனுப்புங்க, ஏன்னா பிள்ளைக்கு பிற்காலம். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, இப்படியே போனா என்ன தெரியுமா நடக்கும்? மதரசாக்களுடைய பொறுமதி உள்ளத்திலிருந்து எடுபட்டு போயிடும். குர்ஆன் மதரசாக்களுடைய மகத்துவம் இல்லாமல் போயிடும். இப்ப அது பெருசா தெரியாது.
ரஷ்யாவை எடுத்து பாருங்க. ஆரம்பத்துல சுப்ஹானல்லாஹ் புகாரா இருக்கிறது ரஷ்யால, இமாமுனா புகார் ரஹ்மத்துல்லாஹி ஊரு. ஆனா ரஷ்யால சுப்ஹானல்லாஹ் இப்ப என்ன நிலைமை? நிறைய பேர் பரம்பரையை பார்த்தா அவங்க அப்பா அப்துல்லா, அவங்க உம்மா ஆமினா, ஆனா இவங்க பேர்ல முஸ்லிம். இஸ்லாம் தான் என்னன்னு தெரியாது. கனிமான அன்பான மேலான சகோதரர்களே, அதனால மதரசாக்கள் குர்ஆனை பாதுகாப்பதை அல்லாஹ் பொறுப்பெடுத்ததை போல யாரெல்லாம் இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்கு பொறுப்பாக அதற்கு உதவியாக இருக்கிறாங்களோ அவர்களை பாதுகாப்பதும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு தான். அல்லாஹ் ஒரு நாளும் கேவலமாக்க மாட்டார். கனிமான சொல்லை, துனியால முரண்பாடுகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். துனியாவுக்காக வேண்டி நாங்க நலவு செய்வது இல்லை. 4 பேர் நலவு சொல்லணும்னுக்காக செய்யறது அல்ல, பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவு காலம் நலவு கேட்போம்? 60 வருஷம் 70 வருஷம் கபருக்கு போனா இவங்க ஏசுறதும் தெரியா, பேசுறதும் தெரியா. நான் வீட்டுல இருந்து அவங்க ஏசினா என்ன, பேசினா என்ன, எனக்கு காது கேட்டால் எனக்கு மன வருத்தம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகம் நலவு செய்யற நேரம் அல்லாஹ் நம் அனைவரை பாதுகாப்பானாக, நலவுக்கு உதவியாக அல்லாஹ் நம்மை ஆக்கவானாக, நலவுகளை தடைக்கு காரணம் அல்லாஹ் எங்களை ஆக்காமல் இருப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு உதவி செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு. ஆரம்பத்துல மதீனாக்கு வராங்க, தண்ணி வசதி இல்ல, எல்லா மக்களுக்கும் சிரமம். தன்னுடைய சொத்துல கோடிக்கணக்கான ரூபாய்கள் தற்காலத்துக்கு பெருமதியான அந்த சொத்தை சல்லியை கொடுத்து ஒரு கிணறை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, இந்த சமூகம் மறந்தது. இந்த சமூகம் மறந்தது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அறைக்குள், அவங்க வீட்டுக்குள்ளால சிறை பிடிக்கப்படுறாங்க. எல்லாரும் கொல்றதுக்கு வாளோட இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்களாம், நான் எப்படி உங்களுக்கு அநியாயம் செய்வேன், நான் எப்படி உங்களுடைய இஸ்லாத்துக்கு மாற்றம் செய்வேன்? உங்களுக்கு தண்ணி இல்லைன்ற நேரம் தண்ணியை ஏத காசை கொடுத்து தானே வாங்கி தந்தேன். கண்ணியமான சொல்ல, கவலையான சரித்திரம். ஆனாலும் அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள இல்லை. அதனால சமூகத்தின் நாம பேச்சை கேட்டு அல்லது சமூகத்துடைய முறைப்பாடுகளுக்கு பயந்து இந்த பொறுப்புகளை நாம் உதவுமாக இருந்தால், கண்ணியமான அன்பான சகோதரர்களே, நாங்க எங்கட உம்மத்துக்கு, எங்கட சமூகத்துக்கு செய்யற ஆகப்பெரிய அநியாயம். அதனால முதலாவதாக நாம் நினைக்கணும், இந்த குர்ஆன் ஹதீஸுடைய அறிவு சிறப்பான அறிவு. எனவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, 3 அமல்களை சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த 3 அமல்களை செய்யும் தௌஃபீக்கை தருவானாக. இந்த 3 அமல்கள் எப்ப தெரியுமா செய்யணும்? நாங்க வாப்பா மௌத்தா போனா வாப்பட பேர்ல செய்றோம், உம்மா மௌத்தா போனா உம்மட பேர்ல செய்றோம். ஆனா ஹதீஸுடைய கருத்து அது இல்லை. உயிரோட இருக்கும் போதே இந்த 3 செஞ்சுட்டு நாங்க மௌத்தா போவேன். முதலாவதாக சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்றாங்க, இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மூத்தாகிட்டா, இன்கத அன்ஹு அமலுஹு, அவருடைய எல்லா அமலும் முடிஞ்சு, செயலெடு மூடப்படும். அவர் கபருக்கு போறதோட அவருடைய தொழுகை முடிஞ்சு, அவருடைய திக்ர் முடிஞ்சு, அவருடைய ஸலவாத் முடிஞ்சு, அவருடைய தான தர்மம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு அவருடைய பட்டூல மூடப்படும். ஆனால் மௌத்தா போன மனுஷன் 3 அமல்களை செஞ்சு விட்டுட்டு போனாலே தவிர, முதலாவதா சொன்னாங்க, ஸதகத்தின் ஜாரியா அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி அவ் வலதுன் சாலிஹன் யதுஉ லஹு. நான் பின்னால் இருந்து வருகிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனுஷன் மூத்தா போற நேரம் பிள்ளைகளை விட்டுட்டு போகல, ஒரு சாலிஹான பிள்ளையை விட்டுட்டு போறாரு. சாலிஹான புள்ளன்னா யாரு? சாலிஹான புள்ளன்னா அவர் ஆலிமாக இருந்தால், ஹாஃபிஸாக இருந்தால் 100 நாளா 100. ஆனால் கண்ணியமான சோழ, இந்த ஹதீஸுடைய கருத்து அவர் ஆலிமா ஹாஃபிஸாக இருக்கணும் என்பதல்ல, அவர் சாலிஹனாக இருக்க வேண்டும். அவர் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், அவர் ஒரு வைத்தியராக இருக்கலாம், அவர் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அவர் ஒரு நீதிபதியாக இருக்கலாம். அவர் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தாரா, அவர் சாலிஹான மனிதர். வாப்பாவை நினைச்சு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாரா, அவர் சாலிஹான பிள்ளை. ஏனைகளால விட்டு போக முடியாது. ஆலிமாக மாத்தேலா, ஹாஃபிஸாக மாத்தேலா. ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் சாலிஹான பிள்ளைகளால் எங்களால மாத்தேலும். கண்ணியமான சகோதரர்களே, ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இந்த பிள்ளைகள் என்பவர்கள் வளர்க்கப்பட வேண்டியவர்கள். அது வளர்றது இல்லை, அவங்கள வளர்க்க வேண்டும். ஒழுக்கங்களை கற்பித்து, இல்ம சொல்லிக் கொடுத்து, அதவ சொல்லிக் கொடுத்து அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். அப்படி வளர்க்கப்பட்டா அல்ஹம்துலில்லாஹ், நானோ நீங்களோ என்றோ ஒரு நாள் கபருக்கு போயிட்டு சேருவோம். நாங்க கபர்ல இருக்கிற நேரம் எங்கட தொழுகை முடிஞ்சு, எங்கட தான தர்மம் முடிஞ்சு, ஆனா ஏன் இந்த புள்ள, உங்களோட புள்ள ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய தொழுகையுடைய
நன்மை அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். உலமாக்கள் சொல்லுவாங்க, தொழுற புள்ள நியத்து வைக்க தேவையில்லை. யா அல்லாஹ் நான் தொழுத தொழுகையிலே நன்மையை வாப்பாக்கு கொடுன்னு நியத்து கூட வைக்க தேவையில்லை. மகன் ஒரு தான தர்மம் கொடுக்கிறாரு, மகன் மதரசாவுக்கு ஒரு வேலையை செய்யறாரு, கனிமான சோதரர்களே, அதனுடைய முழு நன்மை அல்லாஹ் தஆலா அந்த கபரு காட்டுகிறான். இது முதலாவது. இரண்டாவதா சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு அறிவை படிக்கிறாரு, அது பிரயோசனமாக அறிவாக இருக்கிறது, அது 4 பேருக்கு படிச்சு கொடுக்கிறாரு. இவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தான் தெரியும், இவருக்கு அத்தஹியாத்து தான் தெரியும், அல்லது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஏழை கல்விகள் மதரசாக்களுக்கு போறாரு, மஸ்ஜிதுகளுக்கு போறாரு, உலமாக்களை நாடுறாரு, அவங்களை உட்கார வைக்கிறாரு, தேவையான கல்விகளை படிச்சு கொடுக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ், இந்த மனுஷன் மூத்தா போனாலும் அவங்கள பிரயோசனமான அந்த கல்வி தொடரும் காலமெல்லாம் அதோட நன்மை அல்லாஹ் தஆலா கபருக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறான். மூணாவதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகத்தின் ஜாரியா, சதகா ஜாரியா. இன்றைய சமூகத்திலாக குறைஞ்ச ஒரு அமல். கொஞ்சம் யோசிங்க, இந்த பலூன்ல சிட்டியில இத மாதிரி ஒரு காணி ஒன்று வாங்கிடுமா? இத மாதிரி ஒரு காணி ஒன்று வாங்குறது லேசா? சுப்ஹானல்லாஹ், ஆரம்பத்தில் இருந்த நல்ல உள்ளம் கொண்ட தியாகிகள், தூர நோக்கோட நிர்வாகம் செய்த நல்லவர்கள் எவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சுட்டு போறாங்கன்னு பாருங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை கட்ட பார்க்கறாங்க. நல்ல ஒரு காணி இருக்குது, அது பனு நஜ்ஜார் கோத்திரத்துக்கு சொந்தமான காணி. சொன்னாங்களா மக்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ், நல்ல ஒரு இடம் மஸ்ஜிதுக்கு தேவைப்பட்ட எங்களுக்கு விசாலப்படுத்தலும், ஆனது சொந்தம் பனு நஜ்ஜாருக்கு. போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போய் சொன்னாங்களாம், தாமினூனி பிஹாயிதிக்கும், பனு நஜ்ஜார் கோத்திரமே, இது ஏதாவது விலைக்கு தருவீங்களா? நீங்க ஏதாவது விலை பேசுவீங்களா? இது உங்களோட குடும்ப சொத்து, எங்களுக்கு ஒரு மஸ்ஜிதோடு கட்ட வேண்டுமே. சொன்னாங்களாம் அந்த பனு நஜ்ஜார் கோத்திரம், யா ரசூலல்லாஹ், நீங்க கேக்குறீங்க மஸ்ஜிது கட்ட, மதீனால முதல் மஸ்ஜிதா வரப்போகுது, நீங்க காசு கொடுக்குறீங்களா? எங்களுக்கு காசு வாங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் ரசூலும் கிடைச்சா போவும், இந்த முழு தோட்டத்தையும் எடுத்துக்கோங்க. கனிவான சோதரர்களே, காலம் கடந்து 1400 வருஷங்கள் ஆகிருச்சு. மஸ்ஜிது நபவி இன்னும் பிரகாசமா இருக்கா இல்லையா? பனு நஜ்ஜார் கோத்திரம் மூத்தா போய் 1400 வருஷம். எத்துணை லட்சக்கணக்கான தொழுகைகள், எத்துணை லட்சக்கணக்கான தஸ்பீகள், எத்துணை லட்சக்கணக்கான குர்ஆனுடைய ஓதல்கள். சுப்ஹானல்லாஹ், அவங்கள பட்டோல மூடப்பட இல்ல, கியாமத் வரைக்கும் அந்த பட்டோலை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவங்க ஹதீஸ விளங்கினாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஹைபருடைய இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு பூமி கிடைச்சது, நல்ல காணி ஒன்று இருக்கு. எப்படி தெரியுமா விளங்கப்படுத்தினாங்க? லம் உசிப் மாலன் அன்ஃபஸ மின்ஹு, யா ரசூலல்லாஹ், இந்த சொத்து செல்வம் இருக்குதான், இந்த காணி, என்றைக்கு எல்லா சொத்து செல்வங்களை பார்க்கிற நேரம் அதை எல்லாத்தை விடவும் மிக பொறுமதியான சொத்து தான் இந்த சொத்து. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான காணி யா ரசூலுல்லாஹ், ஆனாலும் நான் அதை உங்களுக்கு சதகா செய்ய போறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சதகா செய்ய வேணாம், அதை வக்ஃபு செய்யுங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, வந்து சொன்னாங்க, இந்த காணி, நான் இந்த காணியை ஏழைகளுக்கு, நல்ல வேலைகளுக்கு நான் நன்கொடையாக வக்ஃபா செய்கிறேன். ஒரு ஷர்த்து போட்டாங்க, இன்னஹு லா துஅஹப் வலா தூரஸ் வலா துபா. 3 நிபந்தனை போட்டாங்க, அக்ரிமெண்ட்ல சொன்னாங்க. என்னது? இந்த காணிய ஒரு காலமும் விற்க முடியாது. இரண்டாவது சொன்னாங்க, வலா தூரஸ், நான் மௌத்தா போனா இது யாருக்கும் வராசத்தாவும் போகாது. வலா தூஹம், அல்லது எனக்கு பின்னால நிர்வாகிகள் பார்த்து இது மஸ்ஜிதுக்கு சரி வராது, அதனால யாருக்காவது இது நன்கொடையா கொடுத்துருவோமே என்றால் நன்கொடையா கொடுக்கவுமே நான் இது இந்த இடத்துக்கு என்று வக்ஃப் செய்யப்பட வேண்டும் என்று அக்ரிமெண்ட் அடிச்சு கண்ணியமான அன்பான சோதரர்களே ஒரு காணிய உமர் ரலியல்லாஹு தஆலா கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், இன்றும் அது சதகா ஜாரியா. அதனால கண்ணியமான அன்பான சோதரர்களே, எங்களுக்கு கிடைச்ச இந்த சொத்துகள், இது அமானிதங்கள், நாம கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்க வேண்டும். இன்று ரொம்ப குறைந்து விட்டது. மதரசாக்கள் இருக்கிறது, மஸ்ஜிதுகள் இருக்கிறது, அவங்கள செலவை கவனிக்க நேரம் இல்லை. கண்ணியமான அன்பான சோதரர்களே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மேலும் சொல்லப்பட்ட 3 அமல்களையும் எங்கட பிள்ளைகளுக்கு துஆ செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறீங்களா? எங்கட பிள்ளைக்கு எங்களை நினைவு நினைக்கிறீங்களா? நான் இன்னும் பழக்கலையே. ஏன் உம்மாவை கொண்டு போய் காட்ட எனக்கு நேரம் இல்லை, ஏன் வாப்பாவை கொண்டு போய் என்ன பிள்ளைக்கு காட்ட நேரம் இல்லை. நானும் பிஸி, என்ன பிள்ளையும் பிஸி
ஆக்கிட்டோம். ஏண்ட வாப்பாவை கபூர்ல அடக்கப்பட்டு பல வருஷம் ஏண்ட பிள்ளைக்கு கொண்டு போய் இது உங்களோட அப்பட கபூரு என்ன அடிக்கடி ஞாபகப்படுத்த எனக்கு நேரம் இல்லை. நாளைக்கு ஏண்ட பிள்ளை என்ன ஞாபகம் வைப்பாரா? நாளைக்கு ஏண்ட பிள்ளைக்கு என்ன நினைவு வருமா? கண்ணியமான சோதரர்களே, அதனால யாருக்கெல்லாம் அல்லாஹ் பொருளாதாரத்துல வசதி தந்திருக்கிறானோ குடும்பத்துக்கு கொடுக்கிறதுல குறைச்சிடவானா. நீங்க முடியுமாக இருந்தால் ஒரு சதகா ஜாரியா, ஒரு மதரசா இருக்குது, இது கியாமத் வரைக்கும் போட வேண்டும். இந்த மதரசால ஹாஃபிஸ்கள், ஆலிம்கள், தாயிகள் உருவாக்கப்பட வேண்டும். மஸ்ஜிதில் இருக்கிறது, இது நிரந்தரமான வருமானமாக எதையாவது உங்களால் ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் கண்ணியமான அன்பான சகோதரர்களே, கியாமத் வரைக்கும் உங்களோட செயலேடுகள் மூடப்படாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உயர்தரமான குர்ஆன் ஹதீஸுக்கு உதவியாக இருக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் நீ மகா கிருபையாளனாக இருக்கிறாய் அல்லாஹ். சக்திக்கும் நீதான் சொந்தக்காரன் யா அல்லாஹ். நாங்கள் எல்லாம் தேவை உள்ளவர்கள் யா அல்லாஹ். அல்லாஹ் நாங்கள் எல்லாம் பிரச்சனையோடு இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா நிலைமைகளும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்கட தனிமை உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்கட ரகசியம் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். யாருக்கும் மறைச்சி யா அல்லாஹ் பாவம் செய்யலாம் யா அல்லாஹ். உனக்கு மறக்க இயல யா அல்லாஹ். உனக்கு மறக்க முடியாது யா அல்லாஹ். எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எங்கட தனிமையில செஞ்ச பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அனைத்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். நீ மகா இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். எங்கட உம்மா விட 70 மடங்கு நீ பாசம் உள்ளவன் யா அல்லாஹ். எங்கட உம்மா என்னைய கொண்டு போய் நெருப்புல போட விரும்ப மாட்டா யா அல்லாஹ். எங்கட உம்மா விட 70 மடங்கு நீ பாசம் உள்ளவன் யா அல்லாஹ். நாங்க செஞ்ச பாவத்தால் எங்களை தண்டிச்சிடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவம் செய்தது விபரீதம் சக்கராத்துல விளங்கும் யா அல்லாஹ். கலிமா வராது யா அல்லாஹ். தொழுக மனசு வராது யா அல்லாஹ். சதகா செய்ய மனசு வராது யா அல்லாஹ். அப்படிப்பட்ட நிலைமையை உருவாக்கிறார் யா அல்லாஹ். கடைசி நிலைமையை சீராக்கி யா அல்லாஹ். நாங்க தஹஜ்ஜுத் தொழுறது அதுக்கு தான் யா அல்லாஹ். தான தர்மம் செய்யறது அதுக்கு தான் யா அல்லாஹ். அந்த கடைசி மூச்சு யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற மூச்சா ஆக்கிரி யா அல்லாஹ். பாவம் செய்யும் சூழல்ல மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். விபச்சாரம் செய்யும் நிலைமையில மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். கடனோட மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். உம்மா பாபாவை பகச்ச நிலைமையில மௌத்தாக்கிறாதே யா அல்லாஹ். அல்லாஹ் நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். நீ மகா கிருபையாளன் யா அல்லாஹ். கெஞ்சி கேட்கிறோம் யா அல்லாஹ். நல்ல அமல்களை எங்களுக்கு மூத்த நசீபாக்கி யா அல்லாஹ். குர்ஆன் ஓதுறதுல எங்களுக்கு மூத்த நசீபாக்கி அல்லாஹ். தவாப் செய்யற நிலைமையில உங்களுக்கு மூத்த நசீபாக்கி அல்லாஹ். இரக்கம் ரஹ்மானே, எங்கட பிரச்சனைகளை லேசாக்கி அல்லாஹ். எங்கட கடன்களை லேசாக்கி அல்லாஹ். எங்க நோய்களை லேசாக்கி அல்லாஹ். நாள உனக்கு தெரியாமல் எந்த சிரமம் வரப்போவதில்லை அல்லாஹ். நீ நானாமல் எந்த சிரமமும் இல்லாமல் போறதில்லை அல்லாஹ். எங்கட சிரமங்களை லேசாக்கி அல்லாஹ். எங்கட பிரச்சனைகளை லேசாக்கி அல்லாஹ். எங்கட உம்மா வாப்பட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவட ஆயுள்களை வர்க்க செய்ய அல்லாஹ். ஆஃபியத்தான வாழ்க்கை நசீபாக்கி அல்லாஹ். நல்ல எத்தனை உம்மா வாப்ப நோயாளிகள் அல்லாஹ். அவங்க நோய்களை லேசாக்கி அல்லாஹ். எத்தனை உம்மா வாப்பா கபராளிகள் அல்லாஹ். அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட ஊரை பொறுத்துக்கோ யா அல்லாஹ். எங்கட மதரசாவை பொறுத்துக்கோ யா அல்லாஹ். எங்கட மஸ்ஜிதுகளை பொறுத்துக்கோ யா அல்லாஹ். முன்னாள் அவர்கள் யா அல்லாஹ் அமானிதமாக தந்துட்டு போய் இருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த மதரசா கியாமத் வரைக்கும் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். ஹாஃபிஸ்கள், ஆலிம்கள், தாயிகள் உருவாக்கப்பட வேண்டும் யா அல்லாஹ். ஒரு பிரகாசமான மதரசாவை ஆக்கிரி யா அல்லாஹ். யா அல்லாஹ் மஸ்ஜிதை ஆக்கிரி யா அல்லாஹ். யாரெல்லாம் மதரசாவை உழைக்கிறார்களோ யா அல்லாஹ், தன்னுடைய வாலிபத்தால தியாகம் செய்கிறார்களோ யா அல்லாஹ், தன்னுடைய அறிவால தியாகம் செய்கிறார்களோ யா அல்லாஹ், தன்னுடைய பொருளால முழு ஒத்துழைப்பை கொடுக்கிறார்களோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் அனைவருக்கும் பரக்கத் செய்ய அல்லாஹ். அவர்களுக்கு ஆஃபியத்தான வாழ்க்கை நசீபாக்கி யா அல்லாஹ். இஹ்லாஸா செயல்